விடயமாக இருக்கிற மலையக மக்களினுடைய முக்கிய பிரச்சனை தொடர்பாக நான் இந்த பாராளுமன்றத்திலே பேச விரும்புகிறேன். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள். இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அச்சாணியாக இருக்கும் மக்கள். ஆனால் இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு அநீதிகள் பல இழைக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே 1975ஆம் ஆண்டு பிரித்தானியக்கு சொந்தமான காணிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த காணிகள் ஜேஇடிபி மற்றும் SLSPC போன்ற நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அதன் பின்பு 1992ஆம் ஆண்டு இந்த காணிகள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அன்று தொடக்கம் கிட்டத்தட்ட 23 பெருந்தோட்ட கம்பெனிகள் 400க்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்திருந்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை கிட்டத்தட்ட 34 வருடங்களாக மலையக மக்கள் தங்களுடைய காணி உரிமையை தொடர்ச்சியாக அவர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். விசேடமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் தோட்டப்புறங்களிலே லயன் காம்பராக்களிலே தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுடைய இந்த லயன் காம்பிராக்கள் போதுமானதாக இல்லை. ஒரு லயன் காம்பிராக்களிலே 2-3 குடும்பங்கள் வாழுகின்ற நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான நேரத்திலே அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதேபோல் அந்த குடும்பங்கள் வசிப்பதற்கும் சுகாதார முறையில் வசிப்பதற்கும் பெரும் தடையாக இருக்கிறது. இச்சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் வசிக்கின்ற இடத்திலே அவர்களுக்கு தேவையான சிறிய அறை ஒன்றை கட்டிக்கொள்வதற்கு தோட்ட முகாமைத்துவத்திடம் அனுமதி கோருகின்ற பொழுது தோட்ட முகாமைத்துவம் அவர்களுக்கு அனுமதியை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருவதை நாங்கள் அறிகின்றோம். அது மட்டுமல்லாது, இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த மக்களை இன்னும் அவர்கள் மனிதர்களாகவே மதிப்பது கிடையாது. அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பது கிடையாது. வெறுமனமே உழைப்பை மாத்திரமே அந்த மக்களிடம் உறிஞ்சுகின்ற